foodie buddies, welcome to Soul and Bowl. இன்னைக்கு நம்ம ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்ம Soul and Bowl சேனல் 20,000 தாண்டியும் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. 20,000ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல தான். இருந்தாலும் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வர்றதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் thank you. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கு எந்த லாஸ் இருக்க போறது இல்ல. பட் எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸ் வளர்ந்து வர சேனல்ஸ்க்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாவும் என்கரேஜ்மெண்டாவும் இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்க போடுற கண்டென்ட்டை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஓகே ஃபுடி buddies, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? நம்ம மோஸ்டா ரெஸ்டாரண்ட்ஸ்ல மட்டுமே போய் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ற மட்டன் ரோகன் கோஷ் நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே சூப்பரா டேஸ்டியா பண்றது எப்படின்றத பார்த்துடலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் இங்க 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மட்டன் பீசஸை நல்லா மேரினேட் பண்ணணும். ஸோ வாங்க எது வச்சு மேரினேட் பண்றோம்னா 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4 to 5 ஏலக்காவும் நல்லா க்ரஷ் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி அண்ட் லாஸ்டா வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. நான் இங்க இந்த உப்பு எடுத்திருக்கேன். இந்த பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணலாம். எல்லா பீசஸ்லயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மசாலாஸ்லாம் நல்லா இன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லா பீசஸ்லயும் இந்த மசாலாஸ்லாம் கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் to 45 மினிட்ஸ் இதை வந்து நல்லா மேரினேட் பண்ண விடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் எடுத்துட்டு இந்த மேரினேட் ஆன பீசஸை நல்லா வந்து ஃப்ரை பண்ண போறோம். லைட்டா வந்து இதை ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்பைசஸோட அரோமா வந்து நல்லா இருக்கும். அண்ட் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வேக வைக்கும் போது அந்த டேஸ்ட், அந்த கிரேவியோட டேஸ்ட் வேற லெவலுக்கு இருக்கும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 250 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி 4 to 5 விசில் வரைக்கும் நான் வந்து இதை வேக வைக்க போறேன். விசில் இறங்கின பிறகு நம்ம இதை திறந்துக்கலாம். விசில் இறங்கியாச்சு. நம்ம இதை திறந்துட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணும்போது தான் இந்த கலர் வரும். அடுத்ததான் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கிடலாம். இங்க வந்து நான் 10 to 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம். அதான் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். அடுத்ததா வந்து ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் பீசஸ் கொஞ்சம் எண்ணெயில வதக்கியிருக்கோம். ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 கருப்பு ஏலக்காய், ஒரு 7-8 குறுமிளகு, அன்னாச்சி பூ 2 உடைச்சிருக்கேன். அதே மாதிரி 3 ஏலக்காய், நார்மலான ஏலக்காய். இது பிளாக் கார்டமம் கூட இதையுமே நம்ம போடணும். அண்ட் ஒரு சின்ன பீஸ் பட்டை. இது எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ். இதை நம்ம எண்ணெய் காஞ்சதும் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸை எண்ணெயில போட்டு ஒரு 40 to 45 செகண்ட்ஸ் வந்து அதோட ஃபிளேவர்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைட்டா கிளறி விடுவோம். சம்டைம்ஸ் இது வெடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுவோம். இந்த மீன்வெயில் நம்ம ஒரு 5 பூண்டு பல் நல்லா நைஸா வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க நல்லா மெலிசா கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதையுமே ஆட் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்குமே வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட சின்ன வெங்காயம் நல்லா இந்த சைட்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்மளோட கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த ஒரு ரெட் கலர் ரோகன் கோஷ்க்கு கிடைக்கிற அந்த ரெட் கலர் வந்து நம்மளோட ரெசிபியில் கிடைக்கும். ஸோ இது வந்து மசாலாஸ் ஃப்ரை ஆனதுமே நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 75 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்டா வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி உப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் இந்த உப்பு வந்து இங்க ஆட் பண்ணேன். பிங்க் சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க நார்மல் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்
தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு ஆட் பண்ணி விட்டுறேன். ஆட் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். லாஸ்ட்டாக வந்து நம்மளோட பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணிடலாம். அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். நல்லா கொதி வந்துச்சு. கிரேவியும் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க. பீசஸ்லாம் பர்ஃபெக்ட்லி குக்டாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிம்பிளான ஈஸியான அமேசிங்கான மட்டன் ரோகன் கோஷ் ரெடி. சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எது கூட வேணால் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஜீரா புலாவ் இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் கூடவும் அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலான மட்டன் ரோகன் கோஷ் உங்களுக்காக நம்ம சேனல்ல பிரசன்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.